பரிச ஜெபிப்போம். நன்றி ராஜா, அம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சுத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட எங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல கூடி வர செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களோட செய்திக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. இந்த செய்தியின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தில் நீர் பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் வெளிப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக உங்கள் கருத்தை தாழ்த்து கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சந்தோஷமாக இருக்கலான்னு கேளுங்க. ஆமேன். இந்த நாளையும் கூட நம்ம செய்திக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். செய்தி தலைப்பு என்னன்னா, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வா. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வா. எல்லாவற்றையும் விட்டு யாரை பின்பற்றணும்? ஆமேன், இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றணும். எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றணும். இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் ஆண்டவரை பின்பற்றியா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். எல்லாரும் பின்பற்றியலாம். அவரை பின்பற்றினால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிச்சு? என்ன பலன்? ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேதத்தில் ஆண்டவரை பின்பற்றின நபர்கள் யார் யாரெல்லாம் பின்பற்றினாங்க, எப்படிலாம் பின்பற்றினாங்க, அவங்க பின்பற்றினால அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சிச்சு, கடைசியாக அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா? ஒரு வசனத்தை கூட எதிர்த்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 35வது வசனம். ஹல்லேலூயா. போதும், ஒவ்வொரு வசனமாக வாசிங்க, அப்போ தான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கின்றாரு? ஒவ்வொரு இடமா போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போன இடங்கள் எல்லாம் அவங்கள தேடி வந்தவங்களுக்கு சுகம் கொடுத்துருந்தார். ஆமேன். அது மாதிரி தான் ஆண்டவர் இப்போ எங்கே போகிறாரு? எரிகோவில் இல்லை, எரிகோவுக்கு சமீபமாய் போகிறாரு. அப்போ இன்னும் எரிகோவுக்கு போகல, எரிகோவுக்கு போகிற வழி. அந்த வழியில் என்ன செய்கிறாரு? ஒரு குருடர் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமேன். நம்ம வரும்போது கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க? வழியில் பிச்சை கேட்பாங்க. அது மாதிரி தான் இந்த குருடர் என்ன செய்ய, அவருக்கு கண்ணு தெரியாது, அதனால என்ன செய்கிறாரு? பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் இன்னும் எரிகோவுக்கு வரலை, வர்ற வழியில் அந்த பிச்சைக்காரரை பார்க்குறாரு. அடுத்து வாசிங்க. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். ஆமேன். இப்போ அந்த குருடருக்கு பார்க்க முடியாது. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? இப்போ இயேசு கிறிஸ்து வர்றாருன்னா அவர் பின்னாடி நிறையா ஜனங்கள் வருவாங்க. அப்போ அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இது என்னன்னு விசாரிக்கிறார். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இப்போ அந்த குருடருக்கு என்ன அறிவிக்கப்படுது? இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டவொடனே அவர் என்ன செய்கிறாரு? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்னா அவருக்கு என்ன செய்யாது? கண்ணு தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நிறையா பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து சுகத்தை கொடுங்கன்னு கேட்போம். அதே மாதிரி தான் இந்த குருடரும் இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாரு. முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்போது இயேசு கிறிஸ்துவோட நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி நடக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதட்டுறாங்க, கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அதட்டாங்க. நம்மளும் என்ன, நம்ம பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட போகும்போது நிறைய பேர் சுற்றி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை வழி மாற பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இதை அதட்டுவாங்க. ஆனாலும் இவர் என்ன செய்யறாருன்னு பாருங்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்றாரு. மறுபடியும் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்வோம்? எப்படியாவது அந்த சுகத்தை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். அது மாதிரி தான் இவரும் கேட்குறாரு. அடுத்து வாசிங்க. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். இப்போ ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? நின்ட்டார். ஏன்னா அவர் என்ன செய்கிறாரு? கூப்பிட்ற சத்தம் கேட்ட உடனே ஆண்டவர் நின்றுட்டு அவன் என்ன செய்ய சொல்கிறாரு? கூட்டு வர சொல்கிறாரு. அவன் கிட்ட வந்தபோது
அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இப்போ இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அதே மாதிரி தான் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இப்போ என்ன கேட்குறாரு, நம்ம பிரச்சனைகளை ஆண்டவர் கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன கேட்பார் நம்மள்கிட்ட, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார். அது அவனுக்கு என்ன, அவனுக்கு பார்வை அடையணும். அவனுக்கு என்ன, குருடன். அது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் பார்வை அடையணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமேன். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ஏன்னா இவர் நல்லா பிரயாசப்பட்டிருக்காரு. இந்த குருடர் இப்போ பக்கத்தில் உள்ள அதனோடனே சரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்கல. ஆனால் என்ன செஞ்சார், மறுபடியும் கூப்பிட்டாரு. அப்போ அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நீ பார்வை அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லி சோத்தை கொடுக்குறாரு. அடுத்து வாசிங்க. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இப்போ உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், பார்வை அடைஞ்சிட்டான். ஏன்னா அவன் விசுவாசிட்டான்ல, அதனால பார்வை அடைஞ்சிட்டான். அடுத்து என்ன செய்யறான், தேவனை மகிமைப்படுத்துறான். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம கேட்டு சுகம் கொடுத்த உடனே அவர் என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கூட்டம் என்ன செஞ்சாரு, பின் சென்றான். நம்ம அப்படி பின் சொல்றோமா? அதான் கேள்வி. நம்ம பின் சொல்றோமா? நிறைய பேர் போகிறோம், நமக்கு பிரச்சனை இருக்கும்போது சபைக்கு போகிறோம், அடுத்து பார்த்தோம்னா யாரும் வரமாட்டோம். ஏன்னா நல்லாயிட்டு சோகம் கிடச்சுன்னா எதுக்கு சபைக்கு போகணும்? ஹல்லேலூயா. சோகம் கிடச்சி சபைக்கு போக தேவையில்லை, ஆண்டவரை பின்பற்ற தேவையில்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பின்னாடியே போகிறாரு. ஆமீன். நம்மள எத்தனை பேர் அவர் பின்னாடி போகிறோம்? நமக்கு பிரச்சனைனா மட்டும் அவர் பின்னாடி போகிறோம், திருப்பி வந்துடுறோம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. நம்ம அவரை பின்தொடர்வர்களாக இருக்கணும். இப்போ அவர் பின் சென்றார். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 56வது வசனத்தை வாசிப்போம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, இரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். வாசிங்க. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஹல்லேலூயா. இப்போ அவர் ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். ஹல்லேலூயா. அவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் பின்னாடி தான் வருவேன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. நம்மள நிறைய பேர் என்ன செஞ்சோம், சுகம் கிடச்ச உடனே, ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் பின்னாடி தான்ப்பா வருவேன் சொல்கிறோமா இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நரிகளுக்கு கூட குழி இருக்குது, ஆகாயத்து பறவைக்கு கூட கூடு இருக்குது, ஆனால் மனுஷகுமாரனாகிய எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஏன் அப்படி சொன்னார்? இது என்னைக்காவது கேள்வி வந்திருக்கா? இப்போ நம்மளே வச்சுக்கிடுவோம், நம்ம எதுக்காக ஆண்டவரை பின்பற்றுவோம்? உண்மையிலே அதுக்காக பின்பற்றுறோம்? பரலோகம் போகிறதுக்காக உண்மையிலே பின்பற்றுறோம்? அப்போ நீங்கள் எதையுமே இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறதே இல்லையா? கேட்டு வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம யாருக்கும் கொடுக்கறது இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம கேட்டு வாங்கிட்டே தான் இருக்கோம். உண்மைதானே? ஆனால் இவர் ஏன் இதை சொன்னார்? நான் வந்து உங்களை தான் பின்பற்றி வருவேன்னு சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நரிக்கு குழி இருக்குது, ஆகாயத்து பறவைக்கு கூட கூடு இருக்குது, ஆனால் எனக்கு என்ன, தலை சேர்க்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்தால் நமக்கு எல்லாம் கிடச்சிரும்னு சொல்லி வந்திருப்பான் போல. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு படுக்க கூட இடம் இல்லைடா, போயிருன்னு சொல்லிட்டார். ஆமாம். நம்மளை நிறைய பேர், ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வந்தேன்னா எனக்கு இதெல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு நினச்சி போனேன்னா ஆண்டவர் சொல்லிடுவார், நரிக்கு கூட குழி இருக்குடா, ஆகாயத்து பறவை கூட கூடு இருக்குது, ஆனால் எனக்கு படுக்க இடம் இல்லை, போயிருன்னு சொல்லிடுவார். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், தேவைக்கு மட்டுமே தான் ஆண்டவரை தேடுறோம். நம்ம தேவைக்காக ஆண்டவரை தேடக்கூடாது, தேவனையே தேவையாக வச்சுக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ அடுத்து வாசிப்போம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார்.
அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, வேற ஒருத்தன் ஆண்டவரை பார்த்து கேட்டான். இப்போ ஆண்டவரே வேற ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு, நீ என்னை பின்பற்றிவான்னு கூப்பிட்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். நான் முதல் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. முதல்ல நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பின்பற்றி வரணும் கேட்குறோம். ஆனால் நம்ம எதுக்காக பின்பற்றுறோம்? நம்ம தேவைக்காக பின்பற்றுறோம். அப்போ நீ போடான்னு சொல்லி அனுப்பிடுவார். இப்போ ஆண்டவரே வந்து நம்மளை கூப்பிடாருன்னு வச்சுக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நான் வரமாட்டேன், எனக்கு அந்த வேலை இருக்கா ஆண்டவரே. நம்ம கூப்பிட்ட உடனே, ஆண்டவர் கூப்பிட்ட உடனே போகிறது இது இருக்கா? போகிறோமா? ஆண்டவர் கூப்பிட்ட உடனே போகிறோமா? இதே ஆண்டவர் கூப்பிட வரும்போது உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் போவீங்களா, போக மாட்டீங்களா? போவோம், கண்டிப்பாக போவோம், அப்படி தானே? ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வந்து கூப்பிடும்போது எனக்கு அந்த என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் இப்படி தான் அநேக நேரம் ஆண்டவர் வந்து கூப்பிடும்போது எனக்கு அந்த வேலை இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நம்ம போயிட்டு வர வரைக்கும் அவர் என்ன வெயிட் பண்ணிட்டா இருப்பார் நமக்காக? நம்மளை விட்டு வேற ஆளை போயிடுவார். அப்போ நமக்கு மிஸ் ஆயிரும். கிடைச்ச சான்ஸை நம்மளே என்ன செய்கிறோம்? இழக்கிறோம். நிறையா நேரம் நம்மளே தான் இழக்கிறோம். அப்போ நம்ம தேவைக்கு மட்டும்தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? அவர் நம்மளை தேடும் போது எனக்கு நிறைய வேலை இருக்குது ஆண்டவரே, என்னை கூப்பிடாதீங்க, இப்போ நான் போயிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்மளாவே போயிடும். அப்போ நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் அடியை கொடுத்து தான் கூப்பிட்டு வருவார். அப்போனா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரதான் செய்யும். அவர் கூப்பிடும்போது வரலைன்னா தானாகவே வர வைப்பார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அடுத்து வாசிங்க. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? மரிச்சவங்க அவங்களே அடக்கம் பண்ணிக்கிட்டோம், நீ போய் தேவனை என்னை குறித்து பிரசங்கி அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இது முடிஞ்சிச்சு. அடுத்து வாசிங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இப்போ என்ன செய்கிறாரு? வேற ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நான் உங்களை பின்பற்றி வர்றேன் ஆனால் வந்து நான் என் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட உத்தரவு கேட்டேன், சொல்லிட்டு வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. இதுக்கு தான் ஆண்டவர் நிறையா இடத்த சொல்லுவார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. எல்லாத்தையும் விட்டுட்டா யாரையும் சொல்லணும் அவசியம் கிடையாதுல்ல, உண்மை தானே? யார்ட்டையும் சொல்லணும் அவசியம் கிடையாது. நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னா அவர் கூப்பிட்டா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? போயிட்டே இருக்கலாம். இங்கே நம்ம அடுத்து வருவோம், அப்படி வரிசையாக வரும். சரி, இப்போ பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து உங்களை பின்பற்றேன், ஆனால் என்ன செய்யணும்? நான் என் வீட்டில் போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆமென். அவர் என்ன சொல்கிறாரு? கலப்பையில் கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. நீ என்னை பின்பற்றி வரீன்னா வா, எதுக்கு நீ பின்னாடி திரும்பி பார்க்குற? இல்லைன்னா போயிரு. அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் வந்து என்னது? நிறைய பேர். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சிலர். நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் வந்து ஆண்டவர் அழைக்கும் போது எனக்கு வேலை இருக்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பிரச்சனைக்காக மட்டும் ஆண்டவரை தேடி போய்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரையே தான் பின்பற்றணும். என்ன நடந்தாலும் ஆண்டவரை என்ன செய்யணும்? பின்பற்றணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனம். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். வாசிங்க. அது வந்து 15லேருந்தே வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். சரி, பேதுரு யாரு? இயேசு கிறிஸ்துவோட சீசர். அவர் பின்னாடியே பின்பற்றிக்கிட்டு போனவர். ஹல்லேலூயா. பேதுரு பின்பற்றிக்கிட்டே போனவர். இப்போ அவரை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன கேட்காருன்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். நீ என் மேலே அன்பாய் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு அவன்,
ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அது வாசிங்க. அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பேதுரு பார்த்து என்ன கேட்காரு? நீ என்னை நேசிக்கிறான்னு கேட்டாரு. நீ என் மேலே அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார். அன்பா இருக்கான்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஆம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே என்ன அர்த்தம்? நான் உங்கள் மேலே அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அடுத்து ஒன்று சொல்கிறாரு பாருங்களேன், உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன கேட்காரு? அன்பா இருக்கிறியான்னு கேட்கார். இவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இவர் யார்? ஆண்டவரை பின்பற்றினவர் தானே. ஆண்டவர் நம்ம பார்த்து ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு பதிலே சொல்கிறதில்ல, நம்மளோட தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படி தானே? இப்போது நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட போய் உங்களுக்கு லட்டு வேணுமான்னு கேட்குறீங்க. அதுக்கு அவங்க என்கிட்ட ஸ்லேப்பி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா உங்களுக்கு என்ன? ரெண்டாவது நேரம் கேட்குறீங்க, உன்கிட்ட லட்டு இருக்குதா, லட்டு வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஸ்லேப்பி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மூணாவது நேரம் நீங்கள் உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். நான் ஒன்று லட்டு தானே கேட்டேன், லட்டு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, நான் ஒன்று ஸ்லேப்பி இருக்குன்னு கேட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? கேட்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்ய ரொம்ப பொறுமையா மூணாவது நேரம் என்கிட்ட அன்பாக இருக்குதான்னு கேட்கார். அப்பவும் அவனுக்கு அறிவெல்லாம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவர் தான் சொல்கிறார். நம்மளை அன்னைக்கு நேரம் என்ன தான் செய்கிறோம்? அவர் கேட்குறதுக்கு நம்ம பதிலே சொல்ல மாட்டோம், நம்ம சொல்கிறதையே தான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி தானே? நீங்கள் நம்ம அன்னைக்கு நேரம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே சொல்கிறோம். அவர் என்னைக்காவது என்ன சொல்கிறான்னு கேட்டிருக்கோமா? கேட்டதில்லை. நீங்கள் கேட்காத வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வே ஆகாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டோம்னா நமக்கு நிறையா விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. இங்கே அப்படி தான் பேதுரு யார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனார். அப்போனா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் தெரிஞ்சுக்குமா? தெரியாது. நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவோடையே தான் இருந்தார். நம்ம இப்போ இயேசு கிறிஸ்துவோட இருக்கோமே, நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா? தெரியுமா? அப்போ இயேசு கிறிஸ்து உங்களோட பேசுகிறாரா? அவர் பேசுறதை நீங்கள் கேட்குறீங்களா? அப்போ அவர் பேசுறதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் அவர் பேசுறதை கேட்காத வரைக்கும் நீங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. அவர் எதுவும் செய்ய மாட்டார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்போ பேதுரு என்ன செய்கிறாரு? பேதுருக்கு துக்கம் வருது. மூணாவது நேரம் கேட்கும்போது என்ன செய்யுது? துக்கம் வருது. அப்படி பார்த்தா ஆண்டவர் தான் கோபம் வந்திருக்கணும். அப்படி தானே? ஆண்டவர் தான் கோபம் வந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? துக்கப்படுறாரு. நம்மளை இப்படி தான், நம்ம பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் சொல்கிறத கேட்கவே மாட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? துக்கப்பட்டு இந்த பிரச்சனை எனக்கு இன்னும் சால்வே ஆகலையே. அது எப்படி சால்வ் ஆகும்? நம்ம ஆண்டவர் சொல்கிறத கேட்கவே இல்லையே. ஹல்லேலூயா. நம்ம அவரை பின்பற்றோம்னா முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டால் தான் நீங்கள் பின்பற்ற உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஹல்லேலூயா. இப்போ அடுத்து வாசிங்க. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 19 வாசிங்க. இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன? நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். ஆமென். இப்போ என்ன செய்தாரு? ஆண்டவர் கேட்டு பார்த்தாரு.
இவரும் சொல்லலை, நேசிக்கிறேன்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லியிருந்தாரு. அதோட லாஸ்ட் என்ன செஞ்சார், நீ என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். பின்பற்றிக்கு தான் இப்போ போகிறார். இப்போ பேர் என்ன செஞ்சுருக்காரு, பின்பற்றான்னு சொன்னதுக்கான பின்பற்றி போகிறாரு. போகும்போது என்ன பண்ணுறாரு, பேதுரு திரும்பி பார்த்து, நம்ம முன்னாடி ஒரு வசனத்தில் வாசித்தோம், கலப்பையின் மேல் கை வைத்துட்டு திரும்பி பார்க்க கூடாது. ஆனால் நம்ம ஆண்டவரை பின்பற்ற நம்ம என்ன செய்கிறோம், போய்கிட்டு இருக்கும்போது லைட்டாக பின்னாடி திரும்பி பார்க்குறோம். அவர் தான் கூட்டிகிட்டு தானே போய்கிட்டு இருக்காரு, போக வேண்டியதானே, பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்து என்ன செய்யறாரு பாருங்க, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவர் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். போய்கிட்டு தானே இருக்காரு, பின்பற்றி தானே போய்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் உள்ள பார்த்து இவன் ஏன் உங்களை பின்பற்றி வரான் அப்படின்னு கேட்குறது. என்னமோ சரியாக பின்பற்றி போனவங்க மாதிரி பின்னாடி திரும்பிட்டு இவன் என்ன பின்பற்றான், இது என்ன காரியம் அப்படின்னு என்ன செய்கிறாரு கேட்குறாரு. நாம் என்ன செஞ்சால் பின்னாடி திரும்பி பார்த்துருக்கோம். அன்றைக்கு நேரம் நம்ம பின்பற்ற நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பின்னாடி திரும்பி அவன் ஏன் அப்படி போகிறான் அப்படின்னு கேட்குறோம். நம்ம என்ன செய்யணும், கலப்பையின் மேலே கை வச்சிட்டோம்னா பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. பின்பற்ற நம்ம அவர் வழியை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். பின்னாடி எவன் வந்தால் நமக்கு என்ன, எவன் விழுந்தால் நமக்கு என்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாதையை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். அப்போ அவர் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இப்படி தான் அநேக நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கோம். சும்மா நடந்து போகிறோம், போக வேண்டியது தானே, பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இவன் எதுக்கு வரான், இது என்ன காரியம் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் வர்ற வரைக்கும் அவன் இருக்க சித்தம் தான், உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அவர் நீ என்னதான் சொன்னாலும் அவர் என்ன சொல்வார், நீ என்னை பின்பற்றி வா. நீ பின்பற்றி வந்தால் தான் என்ன செய்ய முடியும், அவருடைய ராஜ்யத்தை நம்ம அடைய முடியும். ஹல்லேலூயா. இப்போ பின்பற்றி வான்னு சொல்கிறாரு. ஆனால் சீசர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவன் சாகவே மாட்டான் போல, என்ன சாக மாட்டான் போல நினைக்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் பின்பற்றி வரைக்கும் இவன் இருந்தால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன செய்ய பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லோரும் இருக்கீங்களா? ஆமேன். சரி, அடுத்த ஒரு பின்பற்றவன் எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாரு, ஏன்னா ஆண்டவர்கிட்ட நிறையா பேர் என்ன கேட்டாங்க, நான் உங்களை பின்பற்றி வரேன் ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றி வரேன் ஆண்டவரே. நம்மள இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நான் உங்களை பின்பற்றி வரேன் ஆண்டவரே. அப்போ பின்பற்றவளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை பின்பற்றி வரணும்னு விரும்பினா நீ என்ன செஞ்சிடணும், வெறுத்துடணும். நாம் ஆனால் இன்னும் என்ன செஞ்சுருக்கோம், எனக்கு இது பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இது தேவைப்படுது ஆண்டவரே. நம்மளை குறித்து தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பின்பற்ற நாம் என்ன செஞ்சிடணும், நம்மளை வெறுத்துட்டு நம்மளோட சிலுவை தூக்கிட்டு அவரை பின்பற்றணும். ஹல்லேலூயா. எப்படி பின்பற்றணும், கலப்பையின் மேலே கை வச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இப்போ பார்த்தோம்ல, சிலுவை தூக்கிட்டு பின்பற்றணும். நாம என்ன செஞ்சிடணும், வெறுத்துடணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசிப்போம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்து வாசிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாரு, என்னை விட தன் தகப்பனையாவது தன் தாயையாவது தன் பிள்ளைகளையாவது மனைவியாவது நம்ம சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி, அவரை விட்டு நம்ம அதிகமாக நேசித்தோன்னா நம்ம அவருக்கு தகுதி உள்ளவனே கிடையாது. சிலுவையை எடுத்துக்கொண்டு போகலைன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் நம்ம கிடையாது. எத்தனை பேர் எல்லாரையும் நேசிக்கிறிய, ஆண்டவரோட எல்லாரும் யாரை நேசிக்கிறிய? அப்படி நேசித்தா அவங்களால என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு தகுதியானவன் கிடையாது. ஹல்லேலூயா. தன்னைத்தானே வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், ஆண்டவரை பின்பற்றணும். ஹல்லேலூயா. இது பின்பற்றோம், அப்படி பின்பற்றிலா? ஹல்லேலூயா.
இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இது என்னன்னா யாரை பார்த்து 18லேருந்தே வாசிங்க. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? கடலோரமாக போகிறார். போகும்போது யாரை பார்க்குறாரு? பேதுருவையும் அந்திரேயாவையும். பேதுரு என்னப்பட்ட சீமோன். ஹல்லேலூயா. சீமோனுக்கு பேர் தான் சீமோன் பேதுரு. அவரையும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இப்போ இவங்க என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ என்னோட வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவளா ஆக்குறேன்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஏதாவது கேட்டிருக்கலாம்ல? மனுஷரை பிடிக்கலாம் அவர்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சா? மனுஷனா எப்படி பிடிக்கிறது ஆண்டவரே என்னன்னு எதுவுமே கேட்கல. சொன்ன உடனே வலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. நம்மளால் வர முடியுதா? ஆண்டவர் வான் கூப்பிட்டா வர்றோமா? எனக்கு வேலை இருக்குது ஆண்டவரே, நான் முடிச்சுக்கிறேன், நீங்கள் போங்க போங்க அப்படின்னு என்ன செஞ்சிடும்? அனுப்பி விட்றோம். ஆண்டவரை அனுப்பி விட்றோம். நம்ம முன்னாடி வாசித்தோம். ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னை பின்பற்றிவான்னு கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என் தகப்பனை நான் முதல்ல போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். அதுக்கு ஆண்டவர் சொல்வார், மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். அது இங்கே பேதுரு என்ன பண்ணுறாரு? பேதுருவும் அந்திரேயாவும் கூப்பிட்ட உடனே வலையை போட்டுட்டு பின்னாடி போயிட்டாங்க. நம்மளால் அப்படி வர முடியுதா? கேள்விக்குறி. அப்போ நம்ம அவர் பின்பற்றோமா? அப்போ நம்ம இன்னும் ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்கலை. ஏன்னா அப்படி தானே, ஸ்டார்டிங் ஆரம்பித்தா தானே அவர் பின்னாடி போகும்போது என்ன வரும் எனக்கு தெரியும். ஸ்டார்டிங்கே நம்ம இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கோம். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? நம்மளை வந்து கூப்பிடுவார். நம்மளை நீ என்னை பின்பற்றிவான்னு கூப்பிட்டா நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ நீங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன்னு வைங்க, கடலில் நீங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஆண்டவர் வர்றார், வந்து நீ வலையெல்லாம் போட்டுட்டு மனுஷரை பிடிக்கிறக்கா என்னோட வான்னு கூப்பிட்றாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது, நான் என்ன செய்கிறேன்? அள்ளி கொஞ்சம் விற்றுட்டு அதை காசோடு நான் என்ன செய்கிறேன்? வர்றேன். இந்த தொழிலில் இன்னைக்கு நல்ல பாடு, அதை ஃபுல்லாக என்ன செஞ்சுறேன்? எடுத்துகிட்டு வர்றேன். அவர் எல்லாத்தையும் தூக்கிட்டா வந்தா பேதுரு வந்துட்டேன். வலையவே போட்டுட்டு வந்துட்டா. என்ன ஆனாலும் பரவாயில்ல செஞ்சாங்க, அவரை பின்பற்ற. நம்மளால் அப்படி பின்பற்ற முடியுதா? என்ன ஆனாலும் பரவாயில்ல அவரையே பின்பற்றணும் வர்றோமா? வர முடியுதா? அதுக்கு தான் ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, என்னை விட என்ன செய்யாது, யாரையும் நேசிக்காத. நீங்கள் அப்படி வலையை விட்டுட்டு வரலைன்னா ஆண்டவர் விட அந்த போட்டை நேசிக்கிறீங்க. அப்படி தானே? இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் உங்கள் பிள்ளைகளை விட நீங்கள் வரலைன்னா அவரை விட உங்கள் பிள்ளைய என்ன செய்ய நேசிக்கிறீங்க. அப்போ என்ன செய்வார் ஆண்டவர்? நீ உன் பிள்ளையவே நேசிச்சுக்க, இல்லை உன் போட்டையே நேசிச்சுக்க, அது எவ்வளோ நாள் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவர் என்ன செய்வார்? நம்மளோட எப்போவுமே இருப்பார். இந்த வலையை போட்டு பிள்ளை எல்லாரும் எப்போவுமே இருப்பாங்களா? கூட இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? அவரை விட அதிகமாக நேசிக்கக்கூடாது. நிறையா செய்தி கேட்டிருப்போம். அவரை விட அதிகமாக நேசிச்சா அவர் என்ன செஞ்சிருவார்? நேசிக்கிற ஆளையே தூக்கிடுவார். ஹல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையாவது உங்களுக்கு அதிகமாக நேசிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அவங்களை நேசித்தோம்னா ஆண்டவர் அவங்கள தூக்கிடுவார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா நீங்கள் யாரையும் நேசிக்க மாட்டீங்க, ஆண்டவர் மட்டும் நேசிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை பின்பற்றுவீங்களா? நீங்கள் ஆண்டவரை நேசிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அவரை பின்பற்றிடுவீங்க. அப்படி தானே? நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர் பின்னாடி தான் போவோம். இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் தரான்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் ஒருத்தர் தரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 10 மணி ஆறதுக்குள்ளே 10 ஃபோன் போயிடும் உங்களுக்கு. என்ன எங்கே இருக்கிய? காசு எங்கே வந்து தர்றது, எங்கே வந்து வாங்குறது? அவங்களையே பின்பற்றிடுவான். நமக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னால் மட்டும் தான் நம்ம யாருனாலும் பின்பற்றுவோம். ஆனால் ஆண்டவரை பின்பற்றினா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், ஆனால் என்ன செய்யணும்? கொடுக்குறவங்க இன்னும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கேட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம். கொடுங்க ஆண்டவரே என்றது காலையாக போச்சு. இது கொடுங்க ஆண்டவரே இன்னும் அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம இன்னும் யாருக்கு கொடுக்குற மாதிரி தெரியலை. ஆனால் ஆண்டவரை பின்பற்ற நாம் என்ன செய்யணும்? அநேகருக்கு கொடுக்கணும். வாங்கிக்கிட்டே மட்டும் இன்னும் இருக்கக்கூடாது. நம்ம கையை என்ன செய்யணும்? இப்படி மாற்றணும்.
இனி இப்படியே வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். வாங்குறது என்ன செய்யணும்? யாருக்காவது கொடுக்கணும். பின்பற்ற நாம் என்ன செய்யணும்? அதை சரி செஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவங்க வலையில விட்டுட்டு பின்னாடி சென்றாங்க. அடுத்து வாசிங்க. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ யாக்கோபையும் யோவானையும் பார்த்து அதுதான் கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? வலைய பழுது பார்த்து கொண்டு இருக்காங்க. கூப்பிட்ட உடனே இவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் பின்னாடியே போயிட்டாங்க. இப்போது வேற யாரையாவது, சும்மா நிற்கிற வேற யாரையாவது ஆண்டவர் என் பின்னாடி வாழ்ந்து சொன்னா தான் வந்திருப்பாங்களா? அவங்க வந்திருப்பாங்களா? இப்போது பேதுரு, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னது? சிலர் தான். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. நீங்கள் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் இருக்கீங்களா? இல்லை அழைக்கப்பட்டவர்களாகவே இன்னும் இருக்கிறீங்களா? அழைக்கப்பட்டவர்களாக இருந்து நீங்கள் வேறு ஜனங்களாக இருந்தீங்கன்னா அவர் கூப்பிடும்போது நீங்கள் வரமாட்டீங்க. அப்புறம் ஆண்டவர் வருகையில் வரும்போது உங்களை விட்டுட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும்போது அவர் கூப்பிடும்போது அவர் பின்னாடி போயிட்டேன்னு வைங்களேன், அவர் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு என்னதான் தேவை இருந்தாலும் அவரை பின்பற்றி போனோம்னா நம்ம தேவையெல்லாம் தேவன் என்ன செஞ்சிருவார்? சந்திச்சிருவார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். இப்போ பேதுரு என்ன செஞ்சுருக்காரு? ஆண்டவர் பின்னாடி போயிருக்கார். போன அவருக்கு அடுத்து என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறாங்க? பின்பற்றி போனவங்க ஒரு படகுல ஏறுறாங்க. ஏறி நல்லா தான் கப்பல் என்ன செஞ்சுட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்கு. நாமளும் ஒரு படகுல ஏறினோன்னு என்ன செய்யும்? நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நினச்சி நம்ம போகிறோம். ஆண்டவர்கிட்ட போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், அவர் பார்த்து முடிச்சிடுவார் அப்படின்னு நினச்சி தான் நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றி போகிறோம். போகும்போது இப்போ கப்பல் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நமக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் எப்போவுமே வேதத்தில் இருக்கிறத அவங்கள வச்சு வாசிக்கக்கூடாது. நம்மளை அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம வாசிக்கணும். இப்போ நம்ம கப்பல் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு என்ன செய்யுது? அலை அடிக்குது. அலை அடித்த உடனே என்ன செய்யுது? கொஞ்சம் கப்பல் ஆடுது. ஆடினோடனே நமக்கு என்ன வருது? உடனே பயம் வருது. அவர் பின்னாடி தானே போய்கிட்டு இருக்க, எதுக்கு உனக்கு பயம் வருது? அநேக நேரம் இப்படி தான் பயந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? நான் உங்களை தானே பின்பற்றினேன் அப்படின்னு ஆண்டவரை கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? அப்படி கேட்கக்கூடாது. எப்போவுமே பிரச்சனை மத்தியில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அதிகமாக தேவனை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? அப்போ ஸ்மூத் நம்ம இப்போ நமக்கு பிரச்சனையாக வருதுன்னு வைங்களேன், ஆண்டவர் சமூகத்துக்கு விடாமல் போவோம், விடாமல் தேடுவோம், அவரையே தான் இருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சுன்னு வைங்களேன், இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. அப்படித்தானே? அவரையே தேட மாட்டோம். ஆனால் நம்மெல்லாம் பின்பற்றுறோம் தான் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பின்பற்றி போகும்போது தான் நமக்கு என்ன வருது? ஒரு பிரச்சனை வருது. வந்த உடனே என்ன வருது? உள்ளக்க பயம் வருது. நமக்கெல்லாம் பயம் வருதா? ஒரு பிரச்சனை வரும்போதே பயம் வருதா? ஆண்டவர் பின்பற்றுறவர்களுக்கு பயம் வராதுன்னு இல்லை, வரும். ஆனால் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டுட்டிய? நான் உங்களை தானேப்பா பின்பற்றி வரேன், என்னை ரட்சிங்கப்பா. நான் என்ன செய்ய போகிறேன்? என் கப்பல் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் வறுமையாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு தொழில் சரியாக வரமாட்டேங்குது ஆண்டவரே,
குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, இப்படி நம்ம தேவைக்காக தான் ஆண்டவர்கிட்ட முக்கால்வாசி என்ன செய்கிறோம், புலம்புறோம். அப்படி தான் அவங்களும் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே. ஹல்லேலூயா. உங்கள்ட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம் ஆண்டவர்கிட்ட. விசுவாசத்துலையே ஆண்டவர் எனக்கு எல்லாம் சரி செஞ்சுருவாங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். அப்படி தானே? அதுக்கு இப்போ நம்மளே ஒரு பிரச்சனை வந்துட்டுனீங்களே, நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஏன் என்னை கைவிடுங்க கேட்பா. ஆண்டவர் என்ன சொல்வார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுற, நீ என் பின்னாடி தானே வந்துக்கிட்டு இருக்க, நான் தானே உன்னை கூட்டு போய்கிட்டு இருக்கேன், பின்னதுக்கு பயப்படுற. இப்போ நீங்கள் தனியாக போனீங்கன்னா, இப்போ ஒரு இருட்டுக்குள்ளே தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு பயம் வருமா வராதா? வரும். இதே ஒரு இருட்டுக்குள்ளே உங்களோட துணைக்கு ஒரு ஆள் வந்துச்சுன்னா என்ன செய்வேன், பயம் வராது. கொஞ்சம் மனசு செஞ்சுக்கலாம், தேத்திக்கலாம், பக்கத்தில் ஒரு ஆள் இருக்குன்னு. அப்போது நீங்கள் பயப்படுறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறத நீங்கள் மறந்துட்டியா, அவர் இருக்கிறதே நீங்கள் நம்பலை. அப்படி தானே? ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டுவீங்களே, என் பக்கத்தில் தான் ஆண்டவர் இருக்கார், என்ன செஞ்சார், சரி செஞ்சிடுவார். அப்புறம் சரியே செய்ய மாட்டார். அவர் பின்னாடியே போகணும். களைப்பெண் மேலே கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. இப்போ அவர் என்ன செஞ்சார், பிரச்சனை வரவும் அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுற, நான் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போது அவர் என்ன செய்றாருன்னா உடனே வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறாரு. அப்படி தான். ஆனால் ஆண்டவரை பின்பற்றி வர நமக்கு பிரச்சனையே வராதுன்னு கிடையாது, பிரச்சனை வரும். அதை தாண்டி செல்கிற பலத்தை கொடுப்பார். எப்போவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இதை சரி செய்யுங்க ஆண்டவரேன்னு ப்ரே பண்ணக்கூடாது. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, அதை கடந்து போகிற பலனை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவர் பிரச்சனையை மாற்ற மாட்டார், பிரச்சனை கடந்து செல்லக்கூடிய வழியை தான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் எத்தனை பேருக்கு ஜெபம் மாறும். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றி நமக்கு ஜெபம் மாறணும். ஹல்லேலூயா. என் பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கக்கூடாது. என் பிரச்சனை மத்தியில் நான் எப்படி ஆண்டவரே உங்களுக்குள்ளே கடந்து செல்லணும், நான் எப்படி போகணும் அப்படிங்கிற வழி தான் நம்ம கேட்கணும். அப்போ ஆண்டவரை பின்பற்ற நமக்கு என்ன செய்யும், பிரச்சனை வரும். அவரை பின்பற்ற சீசர்களுக்கு என்ன வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. நிறையா இடத்துல அடிபட்டாங்க, நிறையா இடத்துல. இப்போ பவுல்லாம் வந்து சாட்டையால் அடி வாங்கியிருக்காரு, அத்தனை கஷ்டங்களை செஞ்சாரு, சகிச்சாங்க. ஆனாலும் என்ன, பரலோகத்தில் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ அடி தான் வந்தாலும், வாழ்க்கையில் என்ன தான் துன்பம் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றே தான் ஞாபகம், நம்ம எங்கே ஆண்டவரை பின்பற்றோன்னா பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது. ஹல்லேலூயா. அதை ஞாபகம் தான் அவங்க பின்பற்ற மாதிரி இப்போ என்ன செய்யணும், ஆண்டவர் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இப்போ அவரை பின்பற்ற என்ன செய்யணும், ஆண்டவரை முதல்ல விசுவாசிக்கணும். அவரை பின்பற்றினா நமக்கு எல்லா பிரச்சனையும் மாறும், நம்ம பிரச்சனை மத்தியில் கடந்து செல்லக்கூடிய பலன் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்னா வரணும். ஹல்லேலூயா. சரி, பைபிளில் வந்து ஒரு நிறையா சீசர்கள் வந்து ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். உத்தமமாக ஆண்டவரை ஒரு மனுஷர் பின்பற்றினார், இன்னொருத்தர் சாகும்போதும் ஆண்டவரை பின்பற்றினார். 2 மனுஷர். உத்தமமாக ஆண்டவரை யார் பின்பற்றினான்னு நினைக்கிறீங்க? யோபு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். யார்? யோபு. உத்தமமாக பின்பற்றினார். இப்போ நம்மளாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கோம். விசுவாசிங்க அதை முதல்ல. நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஆண்டவரை பின்பற்றோம். எல்லாரும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் என்ன செஞ்சுருக்கோம், பின்பற்றோம். அதே மாதிரி தான் இந்த யோபு என்ன செஞ்சார், பின்பற்றினார். இப்போ அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். யோபு எடுத்துக்கிறோம். யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. இப்போ யார், யோபுன்னு ஒருத்தர் இருக்கார். அது மாதிரி தான் இப்போ நான் அப்பளே சொல்லிட்டேன், பைபிளில் எந்த இடத்துல வந்தாலும் நாம் இருக்கிறத நினச்சி படிக்கணும். இப்போ என்ன, நம்ம இருக்கிற இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம் இருக்கோம், நம்ம இடத்துல இருக்கோம். அது மாதிரி யோபு அவர் இடத்துல இருந்தார். அப்போ அடுத்து வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இப்போ அவர்கிட்ட என்ன இருக்குது, நிறையா ஆஸ்தி, நிறையா சொத்து, நிறையா பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா, இருக்கா?
நீங்கள் வாழ்கிறதுக்கு இடம் இருந்தாலே அது பெரிய சொத்து தான். எத்தனை பேரும் இடம் இல்லாமல் இருக்கா, உங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஆண்டவர் இடத்த கொடுத்து வச்சுருக்காருல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய கிருபை தான். அப்போ இதில் இருக்க எல்லாம் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. ஆனால் எப்போவுமே என்ன தான் சொல்லுவோம், என்கிட்ட இல்லை ஆண்டவர். ஆனால் பின்பற்றி வர நாம என்ன செய்யக்கூடாது, இல்லைன்னுமே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா மரியாள் ஆண்டவர் காண ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது மரியாள் என்ன சொல்வாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், முடிஞ்சு போயிட்டுன்னு அர்த்தம். ஆனால் அங்கே என்ன முடிஞ்சப்போ இருந்துச்சு, குறைவுபட்டு தான் இருந்துச்சு. நம்மளும் அநேக நேரம் அப்படி தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், நம்மள்ட்ட இடம் இருக்குது, வாழ்கிறதுக்கு வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், என்கிட்ட இல்லை ஆண்டவரே. ஆனால் நம்மகிட்ட என்ன தான் இருக்குது, அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு குறைஞ்சு தான் இருக்கும். ஆண்டவரே எனக்கு நிறைவாக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறது வேறு, என்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறது வேறு. அப்படி தானே. இப்போ இவர் என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது, சரி இருக்குது. இப்போ அடுத்து பார்ப்போம். அவருக்கு அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். 6வது வசனம் வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இப்போ என்ன, ஆண்டவர் வந்து சாத்தான் செய்கிறான், தேவ சந்நிதியில் போய் நிற்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பற்றி என்ன கேட்குறாரு சாத்தான்ட்ட, நீ எங்கே போயிட்டு வர்ற அப்படின்னு கேட்காரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் பூமி ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறான் பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் சாத்தானை பார்த்து என்ன சொல்கிறாரு, என் தாசனாகி யோபு மேலே நீ கண்ணு வச்சியோ? அவன் எப்படி இருக்கான், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயப்படுறவன். இப்படி ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா, முடியுதா? இப்போ யோபு யாரு, ஆண்டவர் பின்னாடி போய்க்கின்றவர் தான். அவரை குறித்து ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாரு, சாட்சி சொல்கிறாரு. நம்ம ஆண்டவரை பின்பற்றோம், நம்மளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறாரா, சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறாரு, உத்தமன், ஆண்டவரை பின்பற்ற நாம் உத்தமனாக இருக்கோமா, உண்மையாக இருக்கிறோமா? எல்லாத்தாலும் இப்படி ஆடுதே. ஹல்லேலூயா. ஆனால் அவரை பின்பற்ற நாம் என்ன செய்யணும், உத்தமனா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன செய்வார், சாட்சி சொல்லுவார். இப்போ உத்தமனா இருந்தார், பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்தார். பொல்லாப்புக்கு விலகுறோமா, இல்லை போய் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமாக கும்மி அடிக்குமா? ஹல்லேலூயா. பொல்லாப்புக்கு ஆண்டவரோட பின்பற்ற நாம் என்ன செய்யணும், பொல்லாப்புக்கு விலகணும், உத்தமனா இருக்கணும், உத்தமமா வாழணும். அடுத்த என்ன இருக்கார், அவர் தேவனுக்கு பயப்படுறார். இது எல்லாத்தையும் இருக்கும் தான் நான் விசுவாசிக்கிறேன். இருக்குதா, எல்லாரும் தேவனுக்கு பயப்படுறீங்களா? ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, தேவனை பார்த்து பயப்படுறதில்ல, பிரச்சனையை பார்த்து தான் பயந்துக்கிட்டு இருக்கோம். உண்மைதானே? தேவனை பார்த்தா யாருக்கும் பயமே வர மாட்டேது. பிரச்சனையை பார்த்து பயந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சரி செய்யுங்க தான் நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை பின்பற்ற நாம் என்ன செய்யணும், தேவனுக்கு பயப்படுறவங்களாக இருக்கணும். அடுத்து பாருங்க, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்படி உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? ஆண்டவர் இப்போ ஒன்றை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களா? கவனிங்க எல்லாரும், சொல்கிறது உங்களை குறித்து ஆண்டவர் இப்போ யோபு குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவனை போல பூமியில் ஒருத்தனும் இல்லைன்னு சொல்கிறார். அது மாதிரி ஆண்டவர் உங்களை பார்த்து இவனை போல பூமியில் யாருமே இல்லை, அவ்வளோக்கு உத்தமமாக இருப்பான்ப்பா, அவ்வளோக்கு பொல்லாப்பு விட்டு விலகுறவனா இருப்பான்ப்பா, அவ்வளோக்கு தேவனை பயந்து இருப்பான்ப்பான்னு உங்களை குறித்து யாராவது சொல்ல முடியுமா? இல்லை ஆண்டவர் சொல்ல முடியும், யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா சுற்றி இருக்கோம் நம்ம பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரா? என்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரா? அவர்கிட்ட தான் கேட்கணுமோ? சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களா? ஆண்டவரை பின்பற்ற நாம் என்ன செய்யணும், அப்படி இருக்கணும். சரி, இப்போ நம்ம யோபுவோட வாழ்க்கைக்கு வந்துடும். அவரை இப்போ என்ன செய்தாரு, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு,
இவனை மாதிரி பூமியில் யாரும் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்கிறாரு. இப்போ அடுத்து வாசிப்போம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கீழே ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஹல்லேலூயா. இப்போ சாத்தான் கர்த்தரை பார்த்து என்ன கேட்குறான்? நீ எல்லாத்தையும் கொடுத்தனால தான் அவன் இன்னும் உங்களை பின்பற்றான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார்ல. உங்களுக்கு வீடை கொடுத்தாரு, இடத்த கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்து தான் வச்சுருக்காரு. இப்போ வச்சுருக்கும் போது தான் சாத்தானுக்கு நம்ம மேலே என்ன செய்யுது? ஒரு கண்ணு வருது. கண் வைக்கிறான் நம்ம மேலே. என்ன செய்யறான்? ஒரு கண்ணை வச்சு ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறான்? கேட்குறான். இப்போ என்ன கேட்குறான்? நீர் அவனை ஆசீர்வதிச்சனால தான் அவன் இன்னும் உங்களை பின்பற்றான்னு கேட்குறான். இப்போ அடுத்து பாருங்களேன். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்போ சாத்தான் என்ன சொல்கிறான்? நீங்கள் அவனுக்கு விரோதமாக உங்கள் கையை மட்டும் நீட்டுங்க, அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாரு. சரி, சாத்தான் கர்த்தர்ட்ட கேட்குறான். அந்தளவுக்கு நம்ம இருக்குமா? நம்ம ஆண்டவர் தூசிக்கிறோமா? சரி, இப்போ இவர் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். அடுத்து நமக்கு வருவோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன சொல்ற? சாத்தானை பார்த்து, எல்லாம் அவன்கிட்ட இருக்கிற எல்லாமே என்னதான் இருக்கு? உன் கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி யாரு? சாத்தான். இந்த உலகத்துல எல்லாமே அதிபதி யாரு? அவன் தான், சாத்தான் தான் இருக்கு. அப்போ எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஆனால் அவனுக்கு நேரம் மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? கையை நீட்டக்கூடாது. ஏன்னா அவன் ஜீவன் எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவரை நீங்கள் பின்பற்றுவா இருந்தீங்கன்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் ஜீவன் உங்களை தான் இருக்கும். யாராலும் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. இப்போ பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஹல்லேலூயா. இப்போ சாத்தான் என்ன செஞ்சான்? ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ நம்ம யோபு இடத்துல நான் யார் இருக்கோம்? நம்ம இருக்கோம். அதையும் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. யோபு இல்லை, நம்ம தான் நம்ம இடத்துல என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இப்போ நமக்கு விரோதமாக சாத்தான் என்ன செய்கிறான்? எழும்புறான். இப்போ எழும்பி இப்போ திடீர்னு அவருக்கு என்னது ஆடு மாடு எல்லாம் என்ன செஞ்சாரு? இப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்ச? ஆடு மாடெல்லாம் உழுதுகிட்டு இருக்கும்போது எல்லாம் போச்சுல. சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒன்று போயிட்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆடு மாடு உழுகிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். நமக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு என்ன இருக்குது? போட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. போட்டு திடீர்னு என்ன செஞ்சிச்சு? போட்டை நேவிக்காரவ பிடிச்சிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தான் அறிவிக்கிறாங்க. ஆனால் யோபு ஏதாவது சொன்னார்னு வந்திருக்காதுல்ல? இல்லை, யோபு எதாவது சொன்னார்னு வரல. ஆனால் நமக்கு ஒன்று நடந்த உடனே பெரிய லிஸ்ட்டே நம்ம சொல்ல தான் வந்துடும். எப்படி? ஒன்று போன உடனே நம்ம என்ன செஞ்சிடுவோம்? ஆண்டவர்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் நீங்கள் தானே ஆண்டவரை கொடுத்தீய, ஏன் இப்படி எடுத்தீய அப்படின்னு என்ன செய்வோம்? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆனால் இங்கே யோபு ஏதாவது சொன்னாரா? அதான் உத்தமமான மனுஷர். அவரை பின்பற்ற நாம் என்ன செய்யணும்? உத்தமமாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், அடுத்து பாருங்க. அவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நிறையா பார்த்தோம். யோபுவுக்கு நிறையா என்னென்ன இருந்துச்சுங்கிறது வந்துச்சு. இப்போ ஒவ்வொன்றா என்ன செய்யுது? ஒவ்வொன்றா லிஸ்ட்டு கொஞ்சம் குறையுது. அப்படி தானே? லிஸ்ட்டு குறையுது. இப்போ குறையும் போது அப்படியே அங்கே கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்துருங்களேன்.
20 வாசிங்க 20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தான் கொடுத்திய, கர்த்தர் தான் எடுத்திய. இந்த வார்த்தை நமக்கு வருமா? அப்போ நாமெல்லாம் அவரை பின்பற்றோமா? இன்னும் எல்லார போலவும் என்ன செய்கிறோம்? அப்படியே தான் இருக்கிறோம். புலம்பிக்கு தான் இருக்கோம். ஒன்று காணாமல் போயிட்டாலே இங்கே 2000, இங்கே எல்லாம் போயிட்டுனா அவ்வளோதான். ஆண்டவரே எனக்கு வேண்டாம், தேவையே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிடும்? விட்டுட்டு போயிடுவான். ஆனால் என்னைக்காவது நமக்கு தோணுதா? கர்த்தர் தானே கொடுத்தாரு, கர்த்தர் தான் எடுத்தாரு. ஏதாவது ஒன்று நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அவர் தானே கொடுத்தாரு உங்களுக்கு. அவர் இல்லைன்னா உங்களால் எடுத்துக்க முடியுமா? எது வேணாலும் உங்களால் வாங்கிக்க முடியுமா? முடியாது. அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு. கர்த்தருக்கு இந்த வார்த்தை வருமா நமக்கு? ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே கொடுத்தீர், நீர் தான் ஆண்டவரே எடுத்தீர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? வார்த்தை வருமா? வராது, வராதே. அங்கே தான் நம்ம நிற்கிறோம். என்ன அவன் நம்ம யோபுவோல உத்தமா இல்லை, மாறணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை பின்பற்ற நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சரி செஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டே, ஆண்டவரே நீங்கள் நமக்கு தேவையே இல்லை, ஆண்டவரே நீங்கள் போங்க, ஆண்டவரே நீங்கள் போயிட்டா மட்டும் நீங்கள் நல்லா இருந்துவிடாங்க. சொல்லுங்க அதை. இப்போ நமக்கு எல்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீடு உங்கள் நிலம் எல்லாம் போயிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நீங்கள் என்னை கைவிட்டு, ஆண்டவரே இனிமேல் நீங்கள் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. போனால் நீங்கள் நல்லா இருந்துருவீங்களா? என்ன எப்படியும் எங்கிட்டு சுற்றினாலும் அவர்கிட்ட தான் வரணும். ஹல்லேலூயா. அதனால தான் இவர் என்ன செஞ்சார்? ஏற்கனவே தெளிவா நீங்கள் தானே ஆண்டவர் கொடுத்துரு, நீங்களே எடுத்துட்டிய. அப்போ கர்த்தர் அவரை குறித்து சொன்ன சாட்சி என்ன செஞ்சார்? அவர் காப்பாற்றினார். நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்கிற சாட்சி நம்ம காப்பாற்றுறோமா? இல்லை இன்னும் அழுதுதான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கீங்களா? ஆமென். அடுத்து இங்கே பாருங்களேன். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவ்வளோ இது நடந்தும் அவர் பாவம் செய்யவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. நாம் பாவம் செய்கிறோமோ இல்லையோ அதை விடுங்க, குறை சொல்லாமல் இருப்போமா? பக்கத்து வீட்டில் ஏதாவது நடந்துட்டாலே பக்கத்து வீட்டில் உள்ளவோல குறை சொல்கிறது. எதுனாலும் யாராவது ஒன்று நமக்கு இப்படி பண்ணிட்டா அவங்கள பற்றி குறை சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறையா பேரை பற்றி என்ன செய்கிறோம்? குறை சொல்கிறோம். ஆண்டவரை பின்பற்ற நீங்கள் குறை சொல்லணுமா? சொல்லக்கூடாது. அதுதான் அவர் சொல்லிட்டாரு, நீ ஏன் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்க, எதுக்கு பின்னாடி பார்க்குற? பின்னாடி பார்த்து எதுக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்க? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் குறை சொல்லணுன்னா ஆண்டவர் பின்னாடி போல நீங்கள் இப்படி ரிவர்ஸ் அடித்து போய்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் போய்கிட்டு இருக்கும்போது இப்படி போல நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கீங்க. நம்ம ரூட்டை என்ன செய்யணும்? மாற்றணும். நமக்கு ரூட்டை மாற்றுறதுக்கு பல பிரச்சனை வரதான் செய்யும். சாத்தான் வந்து என்ன செய்வான்? நம்மள ரூட்டை மாற்றி தான் விடுவான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? திரும்பக்கூடாது. நமக்கு அழைச்ச நிலைமையில் சரியாக நிற்கணும். ஹல்லேலூயா. அவரை பின்பற்ற நாம் என்ன செய்யக்கூடாது? அவரை பற்றி மட்டும் இல்லை, யாரை பற்றியுமே குறை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மள்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கேன் குறை சொல்கிறது. ஹல்லேலூயா. என்ன இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். இருக்கு, ஒரு கையும் தூக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பின்பற்ற நான் மற்றவரை பற்றி என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. அடுத்து யோபு 2:8-9 வாசிங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இப்போ அவருக்கு எல்லாம் போனா கூட பரவாயில்ல, அவருக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு? அவருக்கே பிரச்சனை வந்துட்டு. மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட நம்ம அழுவோம், ஏதோ பண்ணுவோம். ஆனால் என்ன செய்யணும்? கொஞ்ச நாளில் போயிடும். நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போம்னு நினைக்கிறியா? ஆண்டவரை இப்போ அவர் என்ன செய்கிறாரு? இவ்வளோ நேரமே யோபு என்ன செய்கிறார்? சும்மா தான் இருக்கார், எதுவுமே சொல்ல மாட்டேங்கார். அவரை பற்றி ஒரு குறை சொல்லலை, எந்த பாவமும் செய்யலை,
எதுவும் பண்ணலை, ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போ அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க? தேவனை தூசிச்சு ஜீவனை விட வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிய, எல்லாம் தான் போச்சுல, நீங்களும் போயிட வேண்டியதானு தான் அர்த்தம். அப்படித்தானே? இப்போ நம்ம எல்லா பிரச்சனையில நமக்கு வந்து எல்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது பக்கத்தில் என்ன செய்வாங்க? டைரக்டாக நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டாக சொல்லுவாங்க. வரத்தான் செய்யும். நீங்கள் எல்லாம் போய் எதுவுமே இல்லைன்னா எல்லா கஷ்டமும் சுற்றி உள்ளவளே என்ன செய்வாங்க? ஏற்றி விடுவாங்க. சுற்றி உள்ளவளே நம்ம சும்மா இருந்தால் கூட சுற்றி உள்ளவ ஏற்றி விட்டே இதுக்கு மேலே வாழணுமாக்கு. ஏன்னா எல்லாம் போயிட்டு இனிமே அவருக்கு என்ன இருக்குது? எதுவும் இல்லை. அவர் உங்கள் மனைவி. அவள் மனைவி என்ன சொல்கிறாங்க? நீரும் செத்து போயிட வேண்டியதானே. அப்போ ஆண்டவரை பின்பற்ற நம்மளை பார்த்து நிறைய பேர் நீ செத்துற வேண்டியதானே, எதுக்கு இருக்குன்னு கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு கூட பிரச்சனை வரும். ஆனாலும் இவர் என்ன செஞ்சார்னா அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. என்னதான் வருது? பாவம் செய்யலை. அவர் என்ன உதட்டினால பாவமே செய்யலை. நீ என்ன பைத்தியக்காரியா? நம்ம தேவன்ட்டு வந்து இவ்வளோ நன்மையை வாங்கியிருக்கோமே, தீமையும் வாங்கணுமா அப்படின்னு கேட்காரு. தீமையும் வாங்கணும்ல அப்படின்னு செய்யாரு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அன்றைய நேரம் எனக்கு நல்லதை மட்டும் தாங்க, தீமையெல்லாம் வேண்டாம். வாழ்க்கையில் என்ன செய்யும்? பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன ஆசைப்படுவோம்? எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஏன்னா நான் உங்களை பின்பற்றி வந்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை நிம்மதியாக ஸ்மூத்தாக என்ன செய்யணும்? போகணும். ஸ்மூத்தாக போகும். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை வரும், அதுலேயும் பயப்படாமல் இருக்கணும். பார்த்தோம்ல, அதில் பயப்படாமல் இருக்கணும். பயப்பட்டும் அப்படி பயப்படாமல் இருந்தும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வருது. யோபு போல் எல்லாம் நஷ்டம், எதுவும் இல்லைன்னு நினச்சினாலும் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களோட தான் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் திரும்ப பெறலாம். லாஸ்ட்டாக யோபுக்கு என்ன கிடச்சிச்சு? எல்லாம் ரெட்டிப்பாக கிடச்சிச்சு. அப்போ ஆண்டவரை பின்பற்ற நம்ம எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அவருக்கு உண்மையாக, அவருக்கு உத்தமமாக இருந்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு எல்லாம் டபுள் ப்ரமோஷன். ஹல்லேலூயா. எல்லாமே டபுளாக கிடச்சிடும். ஆனால் நம்ம இங்கே டபுள்கே போக மாட்டோம். இந்த ஒன்றுலையே ஒன்று போயிட்டனாலே கண்ணிலேருந்து கண்ணீர் வடிச்சிடும். அவர் அழுதாருன்னு எங்கேயாவது கொடுத்துருக்கா? அவர் அழுதாருன்னு கொடுத்துருக்கா? நாம் எது கண்ணீரை வேஸ்ட்டாக சிந்தனும்? நமக்கு தான் கண்ணீர் சுரந்துக்கிட்டே இருக்குல்ல, கொட்ட வேண்டியதான். அப்படி தானே? அழுதா கண்ணீர் வந்து தானே இருக்குது. எனக்கே கண்ணீர் வராமல் இருக்கா? இல்லை, கண்ணீர் ஃப்ரீயாக வருது, கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. என்ன சொல்றீங்க? ஆனால் அவர் எதுலையுமே அழுகலை. நம்ம எப்போவுமே கண்ணீரை வேஸ்ட்டாக சிந்தக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடுத்தது தானே பிடிச்சி வச்சுருக்காரு. அது என்ன வேஸ்ட்டாக போதா? என்ன நம்ம கண்ணீர் எதுக்கு சிந்தணும்னா அநேகருக்காக ஜெபிக்கிறதுக்காகவும் அநேகருக்கு விடுதலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும்? கண்ணீர் சிந்தன். நம்ம இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, ஒரு அழுக. இதை சரி செய்யுங்க ஆண்டவரே, அழுக. இப்படி அழுத நம்ம காலத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை பின்பற்ற நாம் என்ன செய்யணும்? அழக்கூடாது. ஹல்லேலூயா. அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி தான் யோபு என்ன செஞ்சார்? கடந்து சென்றார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றுன்னு பார்ப்போம். சாகும்போது ஆண்டவரை பின்பற்றினவர் தான் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். சாகும்போதும் ஆண்டவரை தூசிக்காமல் இருந்த மனுஷர் யார்? ஸ்தேவான். ஹல்லேலூயா. ஸ்தேவான், அவரை குறித்து தான் பார்க்க போகிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசிப்போம். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான்.
அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். ஹல்லேலூயா. இப்போ அவர் ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்படித்தானே? ஆண்டவரை பின்பற்ற எல்லா சீசர்களுமே ஆண்டவரை பற்றி ஒவ்வொரு இடமா போய் சொன்னாங்க. அது மாதிரி ஸ்தேவான் என்ன செஞ்சார்? சொன்னார். அவர் சொன்னது அங்கே உள்ள ஜனங்களுக்கு பிடிக்கல தானே கல்லறிகிறாங்க. இப்படி தான் அநேக நேரம் நம்ம சொல்லும்போது யாரும் கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இங்கே என்ன செஞ்சுட்டு கோவம் வந்து கல்லை தூக்கி ஸ்தேவான் மேலே ஏறிட்டாங்க. அதுக்கு இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? நம்மளை தான் பார்க்கணும். இப்போது நம்ம ஒரு இடத்துல நின்று ஆண்டவர் பற்றியோ ஏதோ ஒரு காரியம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. சொல்லும் போது யாரும் நம்மளை அடிக்காமன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி அந்த கள்ளத்துக்கு போட்டணும். அப்படின்னா ஆண்டவர் நம்ம பின்பற்றுவோங்களா? இல்லை. நாம் என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே இவங்க பாவத்தை மன்னிங்க. அப்படி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது சொன்னார். அவர் எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஸ்தேவான் சொல்கிறாரு, இவங்க மேலே பாவத்தை சுமத்தாதீங்க. லாஸ்ட் வரையும் இவர் சாகிற வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் இவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, எதுவும் சுமத்தாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இறந்தார். ஹல்லேலூயா. நம்ம சாகும்போது எப்படி சாகுறோம்? நிறைய பேரை தூசிச்சு என்ன இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறோமா? அப்படி சொன்னோம்னா நம்ம ஆண்டவரை பின்பற்றுறவ இல்லை. எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் நமக்கு பிரச்சனை கொடுக்குறவங்கள ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. நமக்கே ஆசீர்வாதம் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்கல்ல, அவளை நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்க பதிலாக அவளை சபிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோமா? ஆசீர்வதிக்கிறோமா? உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கலாம். அவரை பின்பற்றுறவங்க இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் அவரை பின்பற்றோம்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் பின்பற்றாமல் இன்னும் உலகத்தார் போல தான் இருக்கேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கடைசி புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் வந்து என்ன கேட்குறான்? நான் நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் கற்பனையெல்லாம் கைக்கோள்னு சொல்கிறார். அதுக்கு அவன் அவரை நோக்கி, எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். இப்போ அவர் ஒரு சில கற்பனைகள் சொல்லி, இதுதான், இதை பண்ணினா நீ நித்திய ஜீவனை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இன்னும் பூரண சற்குணராக இருக்க விரும்பினா போ, உனக்கு இருக்க எல்லாத்தையும் விற்றுட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்ன செய்ய, என்னை பின்பற்றிவான்னு சொல்லார். இப்போ ஆண்டவரை நீங்கள் பின்பற்ற வேணும்னா உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போ, உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னைய பின்பற்றி வா. எதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லணும்? அவர் தானே கொடுத்தாரு, நமக்கு எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. எதுக்காக எல்லாத்தையும் விற்க சொல்கிறாரு? இப்போது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம சபைக்கு போகிறோம்.
போய் துதியில் உட்காந்துருக்கோம். பாட்டு பாடுறா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் அப்படி நல்லா பாடிக்கிட்டு இருக்கோம். பாடும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. என்ன வருதுன்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது கதவை பூட்டினோமா பூட்டலையா அப்படின்னு நினைச்சையும் ஒரு யோசனை வருது. இதோட நீங்கள் துதி நல்லா பாடுவீன்னு நினைக்கிறியே? ஆக கதவை பூட்டினாமா பூட்டலையா, அந்த வேலை பார்த்தோம் வந்தோம் அப்புறம் பூட்டினோமா, அதை டிவைன் பண்ணி பார்ப்போம். இப்படி வந்தோம் பூட்டினோமா பூட்டலையா, அந்த யோசனையிலே துதிப்புறா போயிடும். அடுத்த ஆராதனை வரும். ஹல்லேலூயான்னு ஆராதிச்சுட்டு இருக்கும்போது சிலிண்டரை ஆஃப் பண்ணமா இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஹல்லேலூயா வருதா? எத்தனை பேருக்கு வருது? ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விற்றுட்டு வா. எல்லாத்தையும் விற்றுட்டோம்னா எந்த ஞாபகமும் வராது. ஹல்லேலூயா. அப்படி தானே? இப்போ நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டோம். எல்லாம் இருக்கிறனால தான் எனக்கு இருக்குதே அந்த சிந்தனை வரும். இப்போ நீங்கள் வீரோவில் 10 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கீங்கன்னா பிரேயரில் போய் வரும்போது உங்களுக்கு 10 லட்ச ரூபா மட்டும்தான் வரும். நீங்கள் அதே வேணால் ஆராதிக்கவே முடியாது. ஐயோ, 10 லட்ச ரூபா நல்லா பூட்டினோமா, லாக்கர் நல்லா சேஃபாக இருக்கா, அந்த யோசனை மட்டும்தான் வரும். இதே உங்கள் விட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு எதுவுமே இல்லாமல் நீங்கள் மட்டும் போய் நின்னீங்கன்னா, ஆண்டவரே நான் மட்டும்தான் ஆண்டவரே இருக்கேன்னு உங்களால் நல்லா ஆராதிக்க முடியும். அதுக்காக எல்லாத்தையும் விற்றுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வித்துறக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றணும். ஹல்லேலூயா. அவன்கிட்ட வந்து சொன்னா என்ன செய்ய, அவன் செய்ய மாட்டான் எப்படியும், ஏன்னா அவன் ஐஸ்வர்யனா இருந்தபடியால். அதை வாசிங்களே. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். துக்கம் அடைந்து போயிட்டான். என்கிட்ட இவ்வளோ சுத்தம் இருக்கே, இப்படி விற்க சொல்றாரு, நான் விற்றுட்டு யார்கிட்ட போய் நிற்பேன் அப்படின்னு துக்கத்தோட என்ன செஞ்சாரு, போயிட்டார். இப்போ அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இப்போ சீசர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் இப்போ அவர் சொல்கிறாரு ஐஸ்வர்யன் வந்து பரலோக ராஜ்யத்தில் நுழையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் எதையும் விட மாட்டாங்க, சொத்து இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ சீசர்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ நம்மளை வந்து விற்க சொன்னாலும் நம்ம விற்க மாட்டோம். இப்போ உலகத்தில் யாருமே என்ன செய்யறாங்க, தன்னோட சொத்தை விற்க மாட்டான். தனக்குள்ளே எல்லாத்தையும் விட சொன்னால் விடுவாளா? விட மாட்டா. அப்போ யார் தான் ரட்சிக்க கூடும் அப்படின்னு சொல்லி சீசர் என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. கேட்குறதுக்கு பாருங்க அவர் என்ன சொல்றாரு. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, இது மனுஷனால முடியவே முடியாது, ஆனால் தேவனால கூடும் சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். ஹல்லேலூயா. இப்போ பேதுருலாம் என்ன பண்ணாரு, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வலையில மீன் பிடிச்சிருந்தாரு, வலையும் விட்டுட்டாரு, போட்டையும் விட்டார், வீடையும் விட்டார், குடும்பத்தையும் விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி போயிட்டார். ஆண்டவர் பின்னாடி போனார்ல, எல்லாத்தையும் விட்டார்ல, அப்போ ஒரு மனுஷனால முடியும்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி போனார். அப்போ எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்றாரு, கேட்குறாரு. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு யாரும் வேண்டாம் ஆண்டவரே, நமக்கு அதுக்காக வித்துற சொல்லலாம் ஆண்டவர், எனக்கு எதுவும் வேண்டாம், நம்ம வந்து யாரையும் ஆண்டவரை விட அதிகமாக நேசிக்காமல் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி யாராவது நீங்கள் இருக்கிறீன்னா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து பாருங்களேன். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, கவனிங்க, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, அதுக்காக வீட்டை வித்துறது கிடையாது. வீட்டை வந்து அதோட இதுவும் இல்லாமல் ஆண்டவர் பார்த்துக்குவார் அந்த எண்ணத்தில். வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரர் கூட பிறந்தவர்களையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, அப்பாவையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ என் நிமித்தம் என்னை பின்பற்றி வர நிமித்தம் நீ எதெல்லாம் விட்டியோ அதெல்லாம்
நூறத்தனையா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற எத்தனை பேர் உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினீங்கன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் மட்டும் போதும், திரும்பி கூட பார்க்கக்கூடாது, கலப்பையில் கை வச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம நான் உங்களையே ஆண்டவரை பின்பற்றுவேன்னு நினச்சி யாராவது போனீங்கன்னா இது வரைக்கும் போறீங்கன்னான்னு யாருக்கு தெரியல, நீங்கள் போகலான்னு எனக்கு தெரியல, ஆனால் இனிமே போனீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுவும் எத்தனை? நூறத்தனையா உண்டு. யோபு கூட டபுள் ப்ரமோஷன் தான். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ப்ரமோஷன்? நூறத்தனையா என்ன செய்வார்? கொடுப்பார். ஹல்லேலூயா. இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரையே பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே பின்பற்றினீங்கன்னா நீங்கள் ஆராதனைக்கு வர்றதும் வேஸ்ட்டு, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே பண்ணீங்கன்னா எல்லாம் ஞாபகம் ஃபுல்லாக நம்ம இடம், நம்ம சொத்து, நம்ம பொக்கிஷம் அங்கேயே தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பண்ணி போனோம்னா நமக்கு நித்திய ஜீவனில் என்ன இருக்குது? நிறையா பொக்கிஷங்கள்லையும் நமக்காக நிறையா இதை என்ன செஞ்சுருக்கார்? ஆண்டவர் வச்சுருக்கார். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிப்போம். நன்றி ராஜாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளையும் கூட இங்கே எல்லாரையும் கூட்டி சேர்த்து வைமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியும் தகப்பனை ஏசப்பா, நீர் உண்மையை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. இன்னிலேருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக உங்கள் காலத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பசுத்தமும் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.